யோகப்பட்டேன பத்தாங்கம் திருநேத்திரம் சாந்தவே கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத் மஜமகள்மஷம் அஸ்மத் குருபியோ நமக விகனச மகா குருவே நமக அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். இப்போ நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்கும்போது இவ்வளோ மந்திரங்களை வெளிப்படையாக சொல்லணுமா, இல்லை இவ்வளோ மந்திரங்களையும் ஜபிக்கணுமா அப்படின்னு ஒரு சிந்தனை வரும். இப்போ நீங்கள் ஒரு பழக்கடைக்கு போகிறீங்க, மாம்பழம் இருக்குது, ஆப்பிள் பழம் இருக்குது, வாழைப்பழம் இருக்குது, பலாப்பழம் இருக்குது, ஆரஞ்சு பழம் இருக்குது, சப்போட்டா பழம் இருக்குது, செவ்வாழை பழம் இருக்குது, எத்தனையோ பழம் இருக்குது. ஆனால் நமக்கு எது தேவையோ நம்ம அதை தான் வாங்குகிறோம். அதுக்கு அடுத்து நமக்கு எது ஜீரணிக்க முடியுமோ அதை வாங்குகிறோம். இப்போ நம்ம குழந்தைங்க ஐஸ்கிரீம் கேட்குறது நம்ம வாங்கி தரல, இது உடம்புக்கு ஒத்துக்காதுன்றோம். அது மாதிரி நம்ம சக்திக்கு எது ஏற்கும், நம்மால் எதை ஜபிக்க முடியும், நம் தேவை என்ன, அது மாதிரி தெரிஞ்சு அந்த மந்திரத்தை எடுத்து ஜபிக்கலாம். அதனால தான் எல்லா மந்திரங்களும் சொல்கிறோம். உங்களுக்கு எது தேவையோ அந்த மந்திரங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து ஜபிக்கலாம், லகுவாக ஜபிக்கலாம். பொதுவாக நாங்கள் சொல்லக்கூடியது உங்கள் சந்தேகங்களை தீர்க்கக்கூடியதாக தான் இருக்கும், நாங்கள் நம்புகிறோம். அதனால் நீங்கள் இந்த மந்திரங்களை நிதானமாக பார்த்து நிதானித்து எழுதி பலனடைங்க. இப்போ நிறைய இல்லங்களில் பார்த்தா இருக்கிற பிரச்சனை வேலை, அடுத்து திருமணம், அப்புறம் புத்திர பாக்கியம். இதில் புத்திர பாக்கியம்னு சொல்லும்பொழுது இப்போ பெண்களுக்கு நிறைய பிரச்சனையை பார்க்குறோம். அதாவது குழந்தைகள் கர்ப்பம் 3 மாதம் 6 மாதம் தங்கி விளைகிறத பார்க்குறோம். அதுக்கப்புறம் காரணமே தெரியாமல் புத்திர பாக்கியம் இல்லைன்னு சொல்கிறோம், அதையும் பார்க்குறோம். சில குடும்பங்களில் ஏகபுத்திரி ஜாதகமாக பார்க்குறோம். ஏகபுத்திரி, ஒரே ஒரு பெண் குழந்தை தான் இருப்பான். பாருங்கள், எங்கள் அண்ணாவுக்கு ஒரு பெண்ணு, எனக்கு ஒரு பெண்ணு, என் தம்பிக்கு குழந்தையே இல்லைன்னுவான். அப்படி பார்க்கும்போது எல்லாமே பெண் குழந்தையாக இருக்கும். இல்லைனா எல்லா பெண் குழந்தையாருந்து ஒரு இடத்துல வாரிசு இருக்காது, கோத்திரம் இல்லாமல் போகுதல்னு சொல்லுவோம். ஆண் குழந்தை இல்லைன்னா கோத்திரம் இல்லாமல் போகுதல். சத்புத்திரஸ்யா கதிர் நாஸ்தி. நல்ல ஆண் குழந்தை பிறக்கணும்னு எல்லாரும் எதிர்பார்ப்பான். அதாவது எவ்வளவு நட்சத்திரங்கள் இருந்தாலும் ஒரு சந்திரன் எப்படி வானத்தில் பிரகாசிக்கிறதோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு குழந்தையாகப்பட்டது குலத்தில் பிரகாசிக்கிறது. ஆனால் இந்த கலியுகத்தில் ஆண் குழந்தை பெண் குழந்தைன்னு பேதம் பார்க்குறதே அவசியம் இல்லைன்னு சொல்லுவோம். ஏன்னா இப்போ பெண் குழந்தைகளும் குடும்பத்தை எல்லாம் காப்பாற்ற ஆரம்பிச்சிட்டான். பொருளாதார ரீதியாக குடும்பத்தை பெண் குழந்தைகளும் காப்பாற்றுறா. ஒரு ஆண் குழந்தை எவ்வளவு குடும்பத்துக்காக பாடுபடுவாளோ அவ்வளவும் பெண் குழந்தையும் பாடுபடுறா. அதனால் நம்ம ஆண் பெண் பேதம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் நாம் சொல்கிறோம். ஸ்லோகத்தோட அர்த்தம் சொல்லும்பொழுது லட்சக்கணக்கான நட்சத்திரங்கள் வானத்தில் பிரகாசித்தாலும் இரவில் அந்த ஒரு சந்திரனோட பிரகாசம் தான் நம்ம கண்ணுக்கு தெரிகிறது. நல்ல குழந்தை ஆணோ பெண்ணோ நல்ல குழந்தை அந்த குலத்தை பிரகாசிக்க வைக்கிறாள். அதேமாதிரி சில பேருக்கு பார்த்தா ஒரே ஒரு ஆண் குழந்தை தான் இருக்கும். இப்படி ஒரு வாரிசு முழுக்க ஒரு 11 பேர் 12 பேர் வாழ்ந்த குடும்பங்களில் ஒரு குழந்தை பிறக்கிறதே அபூர்வமாகி போயிருக்கு. இது மாதிரி கலியுகத்தில் எதனால் வருதுன்னா பித்ரு தோஷம், பிரேத சாபம், இது மாதிரி பிரம்ம சாபம், இப்படி பலவிதமான காரணங்களை சொல்லலாம். அதனால் அதுக்கெல்லாம் ஒரு பரிகாரமாக ஸ்கந்த மந்திரத்தை ஜபிக்கிறது நல்லதுன்னு. முருகப்பெருமான் வரங்களை வாரி வழங்கக்கூடியவர், ஆறுமுகன். ஸ்கந்தனோட மந்திரத்தை ஜபிக்கலாம். ஸ்கந்தன் அருளால் தீராத வினைகள் தீரும், வல்வினை போகும், வந்த வினையும் போகும், தீராத வினை தீரும். அதனால் அந்த முருகனே செந்தில் மாயோன் மருகனேன்னு சொன்ன அந்த முருகன் திருவடியை சிந்தித்து அந்த ஸ்கந்தனோட மந்திரத்தை ஜபிக்கலாம். இது ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ குழந்தைகள் பிறக்கிறதுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். குறிப்பாக ஆண் குழந்தைகள் பிறக்க ஒரு வரப்பிரசாதம். செவ்வாழை பழத்தை நைவேத்தியம் பண்ணி தம்பதிகள் சாப்பிடலாம். பசும்பால் நைவேத்தியம் பண்ணலாம், விசேஷம். இது சஷ்டி அன்னைக்கோ இந்த மந்திரத்தை செவ்வாய்க்கிழமையோ ஜபிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ தொலைக்காட்சியில் தெரிய போகிறது, அது எழுதிக்கங்க. 32 ஊர் ஜபிக்கலாம். ஓம் நமஹா, ஓம் நமஹா சக்தி ரூபாயை மம கிரகே புத்திரம் குரு குரு ஸ்வாஹா. சாதாரணமாக இந்த மந்திரத்தை ஜபித்து பசும்பாலில் சாப்பிட்டிங்கன்னா இந்த குறை மாதத்தில் கர்ப்பம் களைகிற தோஷம் விலகும். ஒரு கிண்ணி எடுத்து அதில் பசும்பால் சுட பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி அதில் அந்த இதில் இந்த ஜபத்தை சொல்லி உள்ளே சாப்பிட்டா இந்த இடையில் குறை மாதத்தில் களைகிற ஏதாவது தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகும். முருகனருளால் நீண்ட ஆயுள் உள்ள குழந்தைகள் பிறக்கும். இன்னொரு விஷயம் என்ன, சில குடும்பங்களில் மன வளர்ச்சி குறைந்த குழந்தைகள் பிறக்கிறத பார்க்குறோம். இந்த ஜபம் செய்தால் அந்த தோஷம் விலகி அடுத்தடுத்து பிறக்கக்கூடிய குழந்தைகள் மன வளர்ச்சி குறைந்த குழந்தைகள் இல்லாமல் பூரணம் வளர்ச்சி அடைந்த குழந்தைகளாக இருக்கும். அதனால் மன வளர்ச்சி குறைந்த குழந்தைகள் பிறக்கிற தோஷம் விலகிறதுக்கும் இந்த மந்திரம் நல்லது. பாலரிஷ்ட தோஷம் விலகிறதுக்கும் இந்த மந்திரம் நல்லது. அதாவது நீண்ட ஆயுளோட குழந்தைகள் இருக்கிறதுக்கும் இந்த மந்திரம் விசேஷம் சொல்லலாம்.
இதை நீங்கள் தொடர்ந்து ஜபம் பண்ணுங்கள். கிழக்கு முகமாக இருந்து முருகன் படம் வச்சு வேல் வச்சு வழிபாடு பண்ணலாம். அந்த முருகன் படம் வச்சு வழிபாடு பண்ணலாம். கட்டாயம் முருகன் அருள் உங்களுக்கு எளிதில் சீக்கிரம் கட்டாயம் கிடைக்கும். மந்திரங்கள் வசப்பட்டால் மயக்கம் இல்லை. மந்திரங்கள் நமக்கு வசப்படாத வரைக்கும் ஒரு மயக்கம் இருக்கும், ஒரு பயம் இருக்கும், தயக்கம் இருக்கும். மந்திரங்கள் உங்களுக்கு வசப்பட்டுருச்சுன்னா அந்த மயக்கம் விளையிடும். அதனால் இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஜபிங்க. கட்டாயம் நீங்கள் நினைத்த ஒரு நல்ல பலனை அடைய முடியும். புத்திரபாக்கியம் ஏற்படுறதுக்கு இந்த மந்திரம் ஒரு அருமையான ஒரு வரப்பிரசாதம்.